ஆல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் 8th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் இருக்கிற எல்லா பாடல் வரிகளையும் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி வாழ்த்து. இந்த பாடல் வரி பாருங்க. வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ் மொழி, வாழிய வாழியவே. வாழ்க வாழ்க அப்படின்னு பாடினாவே யாருன்னா நம்ம பாரதியார் தான். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செந்தமிழ் அந்தாதி. இப்போ நான் வந்து இதில் ஹைலைட் பண்ணியிருக்கிற பாயிண்ட்ஸ்லாம் வந்து நம்ம ஷார்ட்கட்டாக, ஏன்னா ஃபுல் பாடலையும் நம்மளால மக்கப் பண்ண முடியலனால ஸோ அந்த ஹைலைட் பண்ணியிருக்க பாயிண்ட்ஸை மட்டும் வச்சு நான் வந்து ஒரு க்ளூ வேர்ட் மாதிரி வச்சு நான் படிச்சிருக்கேன். உங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்களும் அதை பார்த்துக்கலாம். உங்களுக்கு வேற ஏதோ க்ளூ வேர்ட் தெரிஞ்சாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. சரி, ஓகே. நெக்ஸ்ட் டாபிக் பாருங்க. செந்தமிழ் அந்தாதி. செந்தமிழே செங்கரும்பே செந்தமிழர் சீர்காக்கும் நந்தா விளக்கணை நாயகியே முந்தை. இதை இயற்றியவர் பார்த்தீங்கன்னா து. அரங்கன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் டாபிக் தமிழ் மொழி மரபு. நிலம், தீ, நீர், வழி, விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின். இதை இயற்றியவர் பார்த்தீங்கன்னா தொல்காப்பியர். நெக்ஸ்ட் ஃபோர்த் டாபிக் ஓடை. ஓடை ஆட உள்ளம் தூண்டுதே, கல்லில் உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாயும். இதை இயற்றியவர் பார்த்தீங்கன்னா வாணிதாசன். ஃபிஃப்த் டாபிக் கோணங்காத்து பாட்டு. உருமங்கட்டிய முகிலால் கோணங்காத்து உழன்று மெத்த அடித்ததனால். இதை இயற்றியவர் பார்த்தீங்கன்னா வெங்கம்பூர் சுவாமிநாதர். நெக்ஸ்ட் டாபிக் நோயும் மருந்தும். பேர்தற்கு அரும்பினி தாம் இவை அப்பினி, தீர்த்ததற்கு உரிய திரியோக மருந்து இவை. இது வந்து பாடல் ஆசிரியர் வந்து நமக்கு தெரியல. ஸோ அதனால இதோட டாபிக் மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. அடுத்து 7th டாபிக் பாருங்க. வருமுன் காப்பம். உடலின் உறுதி உடையவரே உலகில் இன்பம் உடையவராம். இதை இயற்றியவர் கவிமணி தேசிய விநாயகனார். 8வது டாபிக் கல்வி அழகே அழகு. கற்றோருக்கு கல்வி நலனே கல்லநல்லால் மற்றோர் அணிகலன் வேண்டாவாம் முற்ற. இதை இயற்றியவர் குமரகுருபவர். புத்தியை தீட்டு. கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு. இயற்றியவர் ஆலங்குடி சோமு. நெக்ஸ்ட் 10th டாபிக் திருக்கேதாரம். பண்ணின் தமிழ் இசைப்பாடலின் பலவை முழவு அதிர, கண்ணின் ஒளி கனக சூனை வாயிரம் அவை சொரிய. இதை இயற்றியவர் சுந்தரர். நெக்ஸ்ட் 11th டாபிக் பாடறிந்து ஒழுகல். ஆற்றுதல் என்பது ஒன்று அல்லாதற்கு உதவுதல், போற்றுதல் என்பது புணர்ந்தாரை பிரியாமை. நல்லந்துவனார். அடுத்து 12th நல்லியால் மறுப்பின் மெல்ல வாங்கி பாணன் சூடான் பாடினி அணியால். இதை இயற்றிய இது என்ன பாடல்னு பார்த்தீங்கன்னா புறநானூறு பாடல். தண்டுக்கை தாளந்தக்கை சாரா நடம் பயில்வார். இதை இயற்றியவர் சம்பந்தர் தேவாரம். இயற்றியவர் இல்லை, இது வந்து பாடலுடைய நேம் வந்து சம்பந்தர் தேவாரம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் குழல் இனிது யாழ் இனிது என்பதாம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். இது வந்து திருக்குறள். அடுத்து பாத்துங்க. சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடலோர் எம்பாவை. இது வந்து திருப்பாவை. ஓகேங்களா. சங்கோடு சக்கரம் அப்படின்னா திருப்பாவை. சங்கோடு தாரை காலாம் தலங்கொலி முழங்க பேரி, வெங்குரல் பம்பை கண்டை வியந்து திமிலை தட்டி. இது வந்து பெரிய புராணம். சங்கோடு சக்கரம்னா திருப்பாவை, சங்கோடு தாரை அப்படின்னா பெரிய புராணம். ஓகேங்களா. அடுத்து பாருங்க. மத்தளம் கொட்ட வரி சங்கம் நின்றுதா, முத்துடைதாம் நிறை தாழ்ந்த பந்தர்கீழ். இது வந்து நாச்சியார் திருமொழி பாடல். ஓகேங்களா. கலை உண கிழிந்த முழவு மருள் பெரும் பலம். இது வந்து புறநானூறு பாடல். நெக்ஸ்ட் வளம் பெருக. பெருநீரால் வாரி சிறக்க இரு நிலத்து இட்ட வித்து எஞ்சாமை நாரா. அடுத்து 20th டாபிக் மலைச்சோறு. வாளியிலே மாக்க ரைச்சு வாசலெல்லாம் கோலம் போட்டு. இது வந்து
கௌரவன் இவர் வந்து பதிப்பாசிரியர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் படைவேலம்ங்கிற டாபிக் பாருங்க. எது கோல் அது மாயை, ஒன்று கோல் ஏரிக்கோள் மருவிக்கோள் ஊழியின் கடை. கோல் அப்படிங்கிறது வந்தாவே செய்ய கொண்டார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா. அடுத்து பாருங்க 22 டாபிக் வாங்க. விடுதலை திருநாள். 300 வருடமாய் முற்றுகையிட்ட அந்நிய இருட்டின் அரங்க கூத்து. இதை இயற்றியவர் வந்து மீரா. அடுத்து சிறியிலை நெல்லி தீ கனி குறியாது ஆதல் நின்னங்கத்து அடங்கி சாதல் நீங்க எமக்கின் தனையே. இது வந்து நெல்லிக்கனி அப்படின்னாவே நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அதியமான் வந்து அவ்வையாருக்கு நெல்லிக்கனியும் கொடுத்தாங்கன்னு. ஸோ இதில் வந்து நெல்லிக்கனிங்கிறது வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ வந்து ஔவையார் அப்படின்னு டக்குன்னு எழுதிடலாம். நெக்ஸ்ட் ஒன்றை குலம் ஒருவனை தேவன். இது வந்து ஒரு ஃபேமஸான பாடல். இது வந்து யார் இயற்றியன்னு பார்த்தீங்கன்னா திருமூலர். நெக்ஸ்ட் மெய்ஞான ஒளி. கள்ள கருத்துக்களை கட்டோடு அறுத்தவருக்கு உள்ளிருக்கும் மெய்ஞான ஒளியே பராபரமே. இதை இயற்றியவர் பார்த்தீங்கன்னா குடக்குடி மஸ்தான் சாஹிப். அடுத்து பாருங்க உயிர் குணங்கள். அறிவு, அருள், ஆசை, அச்சம், அன்பு, இரக்கம், வெகுளி, நாணம். இது வந்து இயற்றியவர் பார்த்தீங்கன்னா இறையரசன். நெக்ஸ்ட் இளைய தோழனுக்கு. நட நாளை மட்டுமல்ல இன்னும் நம்முடையதுதான். இதை இயற்றியவர் பார்த்தீங்கன்னா மேத்தா. இளைய தோழனுக்கு நட நாளை மட்டுமல்ல இன்னும் நம்முடையதுதான். இது இயற்றியவர் மேத்தா. ஓகேங்களா. இப்போதைக்கு நம்ம வந்து 8th ஸ்டாண்டர்ட்ல 27 பாடல் வரிகள் இருக்கு. செய்யுள், உரைநடை எல்லாத்தையும் கவர் பண்ணி தான் நம்ம எழுதியிருக்கோம். செய்யுள் மட்டும் எழுதல. உரைநடைக்குள்ளாரையும் சில இம்பார்ட்டன்டான பாடல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதையுமே நான் ரைட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒவ்வொரு பாடல் வரியிலும் இருக்கும் 2 லைன்ஸ் மட்டும் நம்ம இப்போதைக்கு ஞாபகம் வச்சு க்ளூ வேர்ட்ஸோட ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அதையும் மீறி கேட்டோம்னா ஒரு கிளான்ஸ் வந்து நம்ம வந்து எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி இல்லை எக்ஸாம் 1 வீக் முன்னாடி ஒரு பாடல் வரிகள் எல்லாத்தையும் ஒரு கிளான்ஸ் வந்து படிச்சு பார்த்துக்கலாம். இது வந்து மேக்சிமம் ஃபர்ஸ்ட் 2 வரியில இருந்து கேட்கறதுனால ஸோ இது வந்து நம்ம வந்து இம்பார்ட்டண்டா படிச்சுக்க வேண்டியதா இருக்கு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம வீடியோ போடுறதுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா நான் கிளியர் பண்றேன். வேற ஏதாவது டாபிக்ஸ் வந்து உங்களுக்கு நான் டீச் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.